வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா பிஜேபி விரிச்ச வலையில பிஜேபியும் மாட்டிக்கிச்சு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த விஷயமா வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பிஜேபியும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல எப்படியாவது ஆட்சிய பிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு பல வேலைகள செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி குறைஞ்சது 12% மேல ஓட்டு வாங்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. பிஜேபி பார்த்தீங்கன்னா, அத விட கீழ தான் இருக்க போகுது அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் 2வது இடத்துக்கு போயிறக்கூடாதுன்னு மத்தியில இருக்க பிஜேபி அரசு பார்த்தீங்கன்னா, என்ஐஏ மூலியமா ஒரு அழுத்தத்த குடுத்து, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகள்ல சோதனை நடத்தி, மக்கள்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சிய அந்நியப்படுத்தணுங்கிற வேலைய செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியிலயும், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலயும். இந்த என்ஐஏ ரெய்டு மூலியமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிய பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு திமுக அரசு ரொம்ப நாளா குற்றம் சாட்டி மக்கள்கிட்ட அத கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலயும் நாம் தமிழர் கட்சிக்கு கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் ஓட்டு சீமான் பக்கத்து போயிறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அரசு நேரடியாவே நாம் தமிழர் கட்சி மேல அடக்குமுறைகளை ஏவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, எல்முருகன் நாம் தமிழர் கட்சி தீவிரவாத அமைப்புங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை 2024க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. மிகப்பெரிய எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி பிஜேபியும் மனித குலத்தின் எதிரி அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 12ல இருந்து 15% மேல ஓட்டு எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதே நேரத்துல பிஜேபி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கீழே தான் இருக்க போறாங்க. அவங்களால நாம் தமிழர் கட்சிக்கு மேல வளரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் நாம் தமிழர் கட்சி மேல மத்தியில இருக்க பிஜேபி அரசு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பல அடக்குமுறைகளை ஏவி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை காலமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை மீண்டும் பிஜேபி அரசு வந்தா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள், அரசியல் அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும், சட்டமன்ற தேர்தலும்.